வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 2 எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஒப்சிடியன் கார்டை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நல்ல வேலை பண்ணீங்க, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கறாரு. ஆனா கெட்ட விஷயம் என்னன்னா, அவ வந்து அந்த உசுகி அப்படிங்கிறவங்களோட இடத்துல தான் இருக்கா. இப்போ நம்ம அங்க போனோம்னா அவங்கள போய் அப்ரோச் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்னன்னாலும் பரவாயில்ல, உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து அமுச்சு வை, ஸோ அவங்களை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. எப்படி நீ அவளை கண்டுபிடிச்சா? எல்லாமே என் டாட்டர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இந்த பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் வந்தவனே வந்து சந்தோஷப்படுறான். பட் அவன் நம்ம ஹீரோ வந்து வெட்டி போடுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனா அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து வெட்டல, நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருக்கேன், காப்பாத்தனுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சரி, நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் வந்துச்சுல, அது என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல அந்த சிமாஷு நம்ம ஹீரோ கிட்ட வர, என்னை கூட்டிட்டு போக வந்திருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் கழுத்துல கத்தி வச்சுட்டு, நான் இப்போ வந்து உன்ட்டு என்ன கேட்டாலும் நீ அதுக்கு வந்து பதில் சொல்லணும், அண்ட் நீ வந்து யாரு, எங்கிருந்து வர, உன்னால சிமாஜி பேண்டுக்கு ஒன்னாகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ண அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது என்ன கொஸ்டின் கேட்கற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், உன்னை வெட்ட மாட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா இருக்கான் போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். இப்படி பண்ணாதான் என்னால அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வந்து போக முடியும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் இவன் வந்து ஏதோ ஒன்று வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பெரிய பெரிய பெருமையெல்லாம் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. அப்புறம் அப்பா வந்து அவனோட துணைவி இருக்காங்க தெரியுமா, அவங்கள பத்தி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு சின்ன பையனால வந்து கெட்சுச்சு பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியாதாமே. சரி, அதெல்லாம் நம்மளோட ரியல் இஷ்யூ வந்து கிடையாது. இப்போ அவர் வந்து ஒரு சைல்டு வந்து அடாப்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சாருன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து மாறி ஹவாஜி ஹைலாண்ட்லயே வந்து நம்மள போடுறது அவங்களோட குறிக்கோளா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சண்டை போடணும், ஷிமாஜுக்குள்ள நம்ம வந்து சர்வே ஆகணும்னா நம்ம சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காது. அந்த ஷிமாஜு வந்து கேட்டுட்டு இருக்கான். இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கானோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல யாரும் இவங்களை வந்து அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலி அதுங்கெல்லாம் வந்து ஒரு ஓனிஸ் தான், பட் அதுங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இதென்ன பேசுது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து நம்ம மட்டும் தான் இருக்கோம், ஸோ நம்ம தான் வந்து சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஷிமூஸ் வந்து சொல்றான். மிச்சிரு உன்னை பார்க்க தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஓனிஸ் எல்லாம் வந்து சொல்லும் போது, என்ன உன்னை பார்க்க வந்தாங்களா, உனக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். உனக்கு அந்த ஒப்சிடியன் கார்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருந்துச்சுல, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஓனிஸ் எல்லாம் சொல்றாங்க. இவளுக்கு வந்து என்னாச்சு, பேசவே மாட்டிக்கிறாளே அப்படி சொல்லிட்டு அந்த ஓனிஸ் வந்து நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ அவங்கள வந்து உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். ஓ, அப்போ அவள் எதுக்கு வந்தாலும் உனக்கு தெரியாதா? அவள் ஆக்சுவலாக வந்து நல்லா நடிப்பா. என்ன நல்லா நடிப்பாளா? ஆமா, உங்ககிட்ட நல்லா கைண்டாகவும் கேராகவும் இருக்கிற மாதிரி காட்டி உன்னை அழிக்கிறதா அவரோட பிளான். அண்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒப்சிடியன் கார்டு வந்து நாங்கள் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, அப்ப நான் முஷாஷி வந்து ஸ்பை இல்லை, இந்த பொண்ணு தான் ஸ்பையா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து யோசிக்கிறாரு. இல்ல, அவள் வந்து ஸ்பையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னை வந்து அவள் கொல்ல மாட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை பத்தி நிறைய கேரும் வந்து எடுத்துக்கிட்டா. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னை வந்து நல்லா அப்ரோச் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்னை யூஸ் பண்ண வந்து பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது, என்னைய மன்னிச்சிரு, அவங்க சொன்னதா உண்மைதான் அப்படி சொல்லிட்டு நம்ம மிச்சிரு வந்து சொல்றா. அந்த ஓனிஸ் எல்லாம் இந்த பொண்ணு என்ன இப்படி எழுதிட்டு இருக்கு, ஒருவேளை அந்த பையனை வந்து லவ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு, ஹே மிச்சிரு, உங்க அப்பாவோட ட்ரஸ்ட்டை வந்து நீ உடைக்க போறியா அப்படி சொல்லிட்டு வந்து மிச்சிருவை பார்த்து வந்து கேட்கறா. இவ வந்து அந்த ஓனிஸ்ல ஒருத்தினா இவ எதுக்கு அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளோட ஹார்னை வந்து ஓப்பன் பண்ணி அவங்க அப்பாவோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி வந்து பண்றா. அவங்க அப்பா வந்தோடனே, மிச்சிரு நீ வந்து நல்ல வேலை பண்ண, அவனை கொண்டுட்டு நீ திரும்ப வா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. எங்க அப்பா நம்பிக்கை வந்து நான் உடைக்க விரும்பல, நான் வந்து நீ காயப்படுத்த போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஓனிஸ் எல்லாம் வந்தாங்களா, அந்த பையனை வந்து கொல்லு, இல்லைனா நம்மளோட ஃபேமிலியை வந்து ஒன்று சேர்த்திக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது அவன் அடின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க வச்சாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ கொல்ற மாதிரி வர, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட பிடுங்கி அந்த ஒரு ஓனியோட கையை வந்து வெட்டிடுறான். இவங்க பேச்செல்லாம் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, நீ வந்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போற அவளையும். அப்புறம் மிச்சிரு வந்து அழுதுகிட்டு, என்கிட்ட சொல்லு, நான் எப்படி உன்னை லவ் பண்ணாம இருக்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. அப்புறம் அந்த ஓனிஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர பட் நம்மளோட யுவதா வந்து காப்பாத்துறா. அந்த ஓனிஸ் எல்லாம் நம்ம மிச்சிரு வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. நான் வந்து நீ ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே போயிடுறா. மிச்சிரு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல யாரும் வந்து அந்த ஒரு ஓனிஸ்ல வந்து அழிக்கிறாங்க. யார் அங்க வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம நோவா இருக்காங்க தெரியுமா, டவுன்ல ஏதோ பிரச்சனை வர போகுது அப்படி சொல்லிட்டு அங்க வந்து வந்திருக்காங்க. இந்த ஓனிஸ்ல நல்லா பேச முடியுது அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஓனிஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோக்குள்ள தான் அந்த காடஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்றா. இது முஷாஷிக்குள்ள தான் காடஸ் இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மிச்சிருவோட ஹார்ன் வந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, அதனால அவளுக்கு வந்து ஏதோ ஆகுது போல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னை கொல்றதுக்காக எல்லாம் வந்திருக்க மாட்டா, அந்த ஒப்சிடியன் தூக்கி போகலாம் வந்திருக்க மாட்டா, உண்மையான எனக்கு நம்பிக்கை இருக்கு மிச்சிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பொண்ணு வந்து மிச்சிரு வந்து அட்டாக் பண்ற மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா, அவ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரல, அவளோட பாடி வந்து ஹீல் பண்றதுக்காக வந்திருக்கா. இப்போ வந்து ஓகேவா வந்து ஃபீல் பண்ணுவாளாமா. நம்ம ஹீரோ நன்றி சொல்லிட்டு எதுக்கு எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றீங்க அப்படி சொல்லும்போது, ஏன்னா நீ தான் ஒப்சிடியன், ஐயோ நான் சொல்றதை மறந்துரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கமா வந்து அவங்க வந்து அப்படியே மழுப்புறாங்க. அப்புறம் அந்த நோவா வந்து எல்லா ஓனிஸ் அழிச்சிடறான், பட் 3 மட்டும் இருக்கு. அந்த ரிமைனிங் 3 ஓனிஸ் தெரியுமா, அதுல பிக் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஓனி இருக்கு. இப்போ நீங்க அதை பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்க 2 பேரும் அந்த பிக் சிஸ்டர் இருக்கா தெரியுமா, அவளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி அந்த சிஸ்டரை வந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பலமா வாங்கலாமா. ஸோ அதுதான் இந்த ஓனியோட பவரே ஆமா. இப்போ மற்ற ஓனிஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதுங்களை இது சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகுமாமா. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து பவர்ஃபுல் ஆயிடுறா. அந்த நோவா வந்து அட்டாக் பண்ணா நம்ம நோவோட அட்டாக்கே வந்து தடுத்து அந்த பொண்ணு இந்த பாடி வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க நாடி நரம்பு எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரிச்சி அப்படிங்கிற கிஷனோட பிளட் தான் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அண்ட் டவுனை சுத்தி நிறைய ஓனிஸா வந்து இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல டவுன்
டவுனுக்குள்ள மக்கள் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் வந்து இதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. நம்ம நோவாவை எங்களோட டவுனுக்குள்ளே வந்துட்டீங்களா, ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து போறான். நம்ம ஹீரோ வந்து போக பார்க்க, முசாஷி நீ போகாத, இப்போ உங்க ரெண்டத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்க நம்ம வந்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஓனி இருந்துச்சு தெரியுமா, அந்த ஓனியோட அப்பாவும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு மறுபடியும் அவங்களோட ஃபேமிலியை வந்து சாப்பிட்டு அப்படியே பலமாயிட்டு இருக்கா. உங்களோட ஃபேமிலியை சாப்பிட்டு நீங்க பலமாயிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வெக்காமலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஏன் பறவைங்களே எடுத்துக்கோ, ஏன் அது உங்களோட குழந்தைங்க வந்து ஊனமுற்றமா போந்துச்சுன்னா அதை வந்து சாப்பிடுறது இல்லை, அதே மாதிரி தான் நாங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா நாங்க வந்து எங்களோட குழந்தைங்க வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த மெச்சூர் இருக்கா தெரியுமா, அவளே நாங்க வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து சொல்றாரு. நீ என்னைக்காச்சு நீ எவ்வளவு ஒருத்தானு சொல்லிட்டு உங்ககிட்டயே ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டு நீ நினைச்சிருக்கியா, அட்லீஸ்ட் உன்னோட லிமிட் லெவல் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இவங்களே இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கேட்சுமி அப்படிங்கிற லார்ட் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து அவரோட பவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி எல்லாத்தோட ஸ்வாட் எனர்ஜி வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன சொல்றியே, என் புஷிஸ் கூட எடுத்துக்கோ, என் மற்றவங்களோட பவர் எடுத்து தான் எங்களால அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றாரு. அந்த லார்ட் இருக்காருல, அவரோட பவர் வந்து ஃபில் ஆக்கிட்டு அவரோட படையை வந்து அவரை வந்து அட்டாக் பண்றாரு. ஆக்சுவலி அவர் வந்து அட்டாக் பண்ணலாமா, அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குதாமா. அவர் வந்து yellow கலர் தானே வச்சிருக்காரு. அதோட யூஸ் என்னன்னா மற்றவங்களோட எனர்ஜியில அப்சர்வ் பண்றாரு தெரியுமா, அந்த அப்சர்வ் பண்ண எனர்ஜி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குறது அந்த yellow கலர் புஷிஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட வேலையா. அதே மாதிரி தான் அந்த லார்டு வந்து எல்லாத்தையும் வந்து அப்படி ஸ்ட்ராங்கா வந்து மாத்திட்டு இருக்காரு. அப்புறம் அவன் வந்துட்டு உன்னோட பவர் வந்து நீ இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அந்த லார்டு இருந்துட்டு எங்களோட பவர் வந்து நாங்கள் ஒன்றிணைக்கிறது வந்து நாங்கள் வந்து சந்தோஷத்தை வந்து படுறோம், அண்ட் எங்களோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்து பார்க்க போற, நீ வந்து எப்பவுமே ஒர்த்லெஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு பாப் சொன்னதை நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து என்கரேஜ் பண்றதா இந்த yellow கலர் புஷிஷோட வேலை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த புஷிஷ் வந்து ஓனிஸ்ல அட்டாக் பண்ண அந்த ஓனிஸ்ல வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்டா இருக்காங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம், பட் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஓனியை புல்ல பூச்சிங்களா எங்களை நீங்க அட்டாக் பண்றீங்களா அப்படி சொல்லும் போது, கடுகு சிறுசு அந்த அளவுக்கு காரம் குறையாது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. இவர் இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற அப்புறம் அந்த நோவா அப்படிங்கிற பையனை வந்து இன்னொருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனை வந்து போய் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் நாங்க வந்து தோத்து போக மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த லார்டை வந்து நாங்க வந்து தோக்கடிச்சோம்னா அப்புறம் எல்லாருமே வந்து ஆஃப் ஆயிருவானுங்க அப்படி சொல்லிட்டு வந்து அந்த லார்டை வந்து அடிக்க பார்க்க, ஆனா மத்தவங்கள சேர்ந்து ஒரு செயின் மாதிரி வந்து கிரியேட் ஆகி அந்த பொண்ணு வந்து அப்படியே லாக் பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ 4-5 புஷிஸ் எல்லாம் சேர்ந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியுமாமா, இது எங்களோட நகரம், இங்க நாங்க வந்து காலங்காலமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருமே இந்த இடத்த வந்து எடுத்துட்டு போயிட முடியாது, இப்போ நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஓனியோட ஹார்ன் வந்து அப்படியே வெட்டி விட்டுறாங்க. அந்த ஓனி வந்து அப்படியே அழிஞ்சு போயிருது. மக்கள் எல்லாமே எல்லாம் முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிற சமயத்துல சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம லார்ட் வந்து கேட்கும்போது, அவங்களெல்லாம் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அவங்க உள்ள வந்ததுக்கு காரணம் வந்து என்னோட ஸ்வாட் பவர் தான், அண்ட் அது மட்டும் இல்லாம குட் பாய் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வெட்டிடுறாங்க. ஆக்சுவலி வெட்டினது வந்து காட்டல, பட் வெட்டின மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லார்ட் வந்து உயிரோடு இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.